பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பயநத்தம் கிராமத்தில் தனது மனைவியை அடித்து கொலை செய்த கணவன் மற்றும் தாய் தந்தையரை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பயநத்தம் பஞ்சாயத்தில் உள்ள பருத்திக்காட்டான் நாகராஜ் அவருடைய மனைவி நாகு, இவர்களுடைய மகன் கோவிந்தராஜ். இவர் 6 வருடத்திற்கு முன்பு போதக்காட்டைச் சேர்ந்த ஆர்த்திகா கல்லூரி படிக்கும் மாணவியை கடத்திச் சென்றார். இளம் வயது திருமணம் என்பதால் ஆர்த்திகா பெற்றோர்கள் பொம்டியில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து போஸ்கோவில் கைது செய்தனர். ஆர்த்திகாவில் சேலத்தில் உள்ள விடுதியில் ஒப்படைத்தனர். கோவிந்தராஜை சிறையில் அடைத்தனர். சில மாதம் கழித்து கோவிந்தராஜ் ஆர்த்திகாவை மீண்டும் கடத்தி சென்றுள்ளார். திருமணம் செய்து கொண்டார். தற்சமயம் இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளன. கோவிந்தராஜ் ஆர்த்திகாவும் வேறு மதத்தை சார்ந்தவர் என்பதால் அரசு தரப்பில் உதவித்தொகையாக 3 லட்சம் வந்துள்ளது. அந்த பணம் இருக்கும் வரையில் பெண்ணை நல்லபடியாக பார்த்து கொண்டுள்ளனர். பின்பு ஆர்த்திகாவின் மாமனார், மாமியார் மற்றும் கோவிந்தராஜ் இவர்கள் 3 பேரும் ஆர்த்திகாவை அடித்து உதைத்து வரதட்சணை கொடுமை செய்துள்ளனர். ஆர்த்திகா காதல் திருமணம் செய்ததால் அவருடைய தாய் தந்தை இவர்கள் வீட்டிற்கு வருவதில்லை, போவதில்லை என்பதால் ஆர்த்திகாவை ஒரு அடிமை போல் நடத்தி வந்துள்ளனர். சில நாட்கள் கடந்த பின்பு ஆர்த்திகா இவர்களின் கொடுமைகளை தாங்க முடியாமல் அரூரில் உள்ள மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளார். அந்த வழக்கையும் காவல்துறையினர் மெத்தன போக்கில் விட்டுவிட்டு பின்னர் ஆர்த்திகாவின் மாமனார் பருத்திக்காட்டான் என்ற நாகராஜ் ஆர்த்திகாவிடம் தவறான முறையில் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துள்ளார். இந்த வழக்கும் பொம்டி காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. பொம்டி காவல் நிலையமும் மேற்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கோவிந்தராஜ் ஒசூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் ஜல்லி கிரஷரில் டிரைவராக பணிபுரிந்து வந்துள்ளார். அங்கே வேறு ஒரு பெண்ணிடம் தொடர்புள்ளது. அந்த பெண்ணிற்கும் ஒரு குழந்தை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருமணமாகி ஆர்த்திகாவை சில வருடம் மட்டுமே நன்றாக பார்த்து கொண்ட பின்பு ஆர்த்திகாவிற்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை. எனவே ஆர்த்திகா அக்கம் பக்கம் உள்ள காடுகளில் வேலைக்கு சென்று கஷ்டப்பட்டு தனது குழந்தைகளை வளர்த்தி வந்துள்ளார். கோவிந்தராஜ் வேறு ஒரு பெண்ணிடம் தொடர்பில் உள்ளதால் ஆர்த்திகாவிடம் விவகாரத்து கேட்டு அடித்து கொடுமை செய்துள்ளனர். ஆர்த்திகாவின் மாமனார், மாமியார் இதற்கு உடந்தையாக உள்ளனர். பின்பு நேற்றைய தினம் இரவு நேரத்தில் கோவிந்தராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் சேர்ந்து ஆர்த்திகாவை அடித்து கொலை செய்துவிட்டனர். கொலை செய்துவிட்டு தனது பெரிய குழந்தை 2 குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு தலைமறைவாகிவிட்டனர். எங்கே பெரிய குழந்தைகள் இருந்தால் சாட்சி சொல்லிவிடுவார்கள் என்ற பயத்தில் சின்ன குழந்தையை மட்டும் விட்டுவிட்டு பெரிய குழந்தைகளை கடத்தி சென்று பின்னர் நேற்று தகவல் அறிந்து வந்துள்ள பொம்டி காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரூர் டிஎஸ்பி அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு தருமபுரிக்கு அனுப்பி வைத்தனர். இன்று பெண்ணின் உறவினர்கள் மற்றும் தாய் தந்தையர்கள் பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரூர் டிஎஸ்பி அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து கொலை செய்தவர்களை காவல் நிலையத்தில் விசாரித்து கொண்டுள்ளோம். இன்று 6 மணிக்கு மேல் பிரேத பரிசோதனை வந்துவிடும். குற்றவாளிகளை கைது செய்து வழக்கு பதிவு செய்வோம் என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை அனுப்பி வைத்தார். இளம் பெண்ணின் மரணம், அதுவும் பெண்ணின் கணவர், மாமனார், மாமியார் கொலை செய்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை மற்றும் நீதித்துறை குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்குமா என்று பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பொதுமக்கள் ஆவேசத்துடன் எதிர்பார்த்து வந்துள்ளனர். என்னோட பேர் செல்லுமணி, எங்கள் வீட்டுக்கார் பேர் புகழேந்தி. என் பொண்ணு ரேணுகா 1, ஆர்த்திகா, ரிஷி 3 பேர். 3 பேர்த்தில் சின்னவ வந்து இப்போ அதாவது அவளை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. லவ் மேரேஜ் பண்ணி 6 வருஷம் ஆகுது. 6 வருஷத்தில் 3 வருஷம் அவங்க நல்லா வச்சாங்க. கலப்பு திருமணத்துக்காக 3 லட்ச ரூபா வந்துச்சு. அந்த 3 லட்சம் வந்த உடனே அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க.
அது முடிஞ்ச பிறகு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. அதாவது சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒரு துணிமணி, அதாவது நல்லது கெட்டது எதுவுமே இல்லை. அந்த 3 பிள்ளைங்களுக்கும் எதுவும் வாங்கி போடுறதில்ல. சரி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கொடுத்தோம், அரூருக்கு கொடுத்தோம். அரூருக்கு கொடுத்தோடனே கேஸு அவங்க எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதாவது கவுன்சிலர் வந்து சொன்னதுனால அந்த கேஸை வந்து முறியடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் மறுபடியும் இன்னொரு டைமும் போனோம். போய் கேஸ் கொடுத்ததுக்கு அப்பயும் வந்து புள்ள வந்து ரிப்போர்ட்டை வச்சு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பயும் தப்பிச்சுட்டு வந்துட்டாங்க. நடுவுர்லேயும் என்னான்னு நடவடிக்கை எடுக்கலை. அப்புறம் அதுக்கு பிறகு அவங்க மாமாமார், அவங்க அத்தை எல்லாமே போய் இது வரைக்கும் நல்லது செஞ்சது எல்லாமே அவங்க தான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பண்ணாங்க. அப்புறமா இது அதாவது சாப்பாட்டு வசதிக்கு எதுவுமே இல்லை, அடிப்படை எதுவுமே இல்லை. இல்லாதனால ஒரு சாலையில் பூட்டி வச்சுட்டாங்க. தண்ணி, கரண்ட், மோட்டாரு எல்லாமே பூட்டிட்டாங்க. பூட்டின பிறகு அதுக்கு பிறகு தான் அவங்க மாமா அத்தை எல்லாம் போய் அந்த தண்ணி வசதி எல்லாம் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு மாசம் தான் இந்த பிரச்சனை. கொடுமை பண்ணி அவங்க வீட்டுக்கே வரதில்ல. அரிசிலேருந்து பருப்புலேருந்து நல்லது, கேஸு, எண்ணெய், குழம்பு செலவு, பிள்ளைங்களுக்கு துணிமணி எல்லாமே நான் தான் எடுத்துகிட்டு போனேன். நான் தான் பார்த்தேன் என்னன்னு. அவன் வரதே இல்லை, வீட்டுக்கே வரதில்லை. பிள்ளை என்னான்னு கண்டுக்கல. ஒரு கூரை சாலில் வேறு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு கூரை சாலில் எடுத்துகிட்டு போய் வச்சு வாட்டை எல்லாம் அங்கங்கே ஒழுகுது. தண்ணி அப்படி ரப்பா தண்ணி நிற்கிது. அதில் எடுத்துகிட்டு போய் விட்டா பாம்பு பல்லி எல்லாம் வந்து ஏறுது. அது என்னடா பண்ணுறதுன்னு பூட்டை உடச்சி நீனே போப்பாப்பா அப்படின்ட்டு பிள்ளை ஒரு இதில் விட்டுருந்தோம் அட்டை வீட்டில். அதுவும் பண்ணி எல்லாம் நாசக்கேதி பண்ணி எல்லாம் சாவடிச்சிட்டாங்க. என்ன வழி விடுவாங்களோ அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அவன் வாய்ஸுக்கு வெளியே வரக்கூடாது. அது முன்னே மலையாள பிள்ளைங்கன்னு எடுத்து கொடுமை பண்ணி அவனை என்ன சித்திரவதை பண்ணாங்களோ தெரியல. அது போச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க.